ஆங்கிலத்திற்கும் தமிழிற்கும் எவ்வாறு புத்தாண்டு இருக்கிறதோ அதே போன்று இஸ்லாத்திற்கென குறிப்பான ஒரு புத்தாண்டு இருக்கிறது. அதை பற்றி தான் காண இருக்கிறோம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலகட்டம். அவர்கள் பல நாட்டு மன்னர்களுக்கு தூதுத்துவத்தை அனுப்பினார்கள். அத்தூதுத்துவத்துல மாதங்களும் நாட்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் வருடங்கள் அதுல இடம்பெறவில்லை. இமாம் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அவர்கள்ட்ட வந்து முறையிட்டார்கள். யா ஹலீஃபாவே, இந்த தூதுத்துவத்தில் எப்போது வந்தது என்று எங்களால் சிந்திக்க முடியலை. காரணம், வருடங்கள் இடம்பெயரவில்லை. இஸ்லாத்திற்காக ஒரு ஆண்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்தார்கள். ஆக மற்ற சஹாக்களை ஒன்று கூட்டி ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையில் நபியினுடைய பிறப்பை குறிப்பிட்டார்கள், நபியினுடைய இறப்பை குறிப்பிட்டார்கள். இது இரண்டும் வேண்டாம், இது மக்களினுடைய சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் வெளிப்பாடாக ஆகிவிடும். நபியினுடைய ஹிஜ்ரத்தை குறிப்பிட்டார்கள். அது இஸ்லாத்தினுடைய வரலாற்று பக்கங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக, விவரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டி காண்பித்தார்கள். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது ரமலான்ல பிறை பார்ப்பதற்கும் கல்யாண பத்திரிகையில நாட்கள் குறிப்பதற்கும் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஹிஜ்ரி ஆண்டை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், அதனுடைய பக்கங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக.